அட போங்கடா. அழகுன்னா என்னன்னு தெரியுமா? கருப்புன்னா என்னன்னு தெரியுமா? இதெல்லாம் திரும்பி வந்துடுச்சு. எனக்கு ரத்த அழுத்தமே ஏறிப்போச்சு. முதல் பாகம் பார்க்கலன்னா கீழே லிங்க் இருக்கு பாருங்க. பாம்பு வளைஞ்ச மாதிரி இருக்கும். கிம்மி காரை ஓட்டுறா, வேற காரோட மோதிடறா. அவள் சகோதரி சில்வியாவை வித்துட்டாங்கன்னு. அப்புறம் சில்வி கிம்மிய சொல்லி காரை பின்னுக்கு ஓட்ட வைக்கிறா. டபுள். ஒருத்தர் நிலத்துல டப்னு விழுந்துட்டாங்க. மாலரி சார்லஸோட காரை கண்டுபிடிச்சிட்டா. அது அவருக்கு ரொம்ப பிரியமான கார், வேற யாருக்கும் கொடுக்க மாட்டாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஹோரஸ் வந்த உடனே போலீஸ் அதிகாரி சொல்றாரு, காரில இருந்தது சார்லஸ்னு உறுதியா சொல்ல முடியாதுன்னு. என்ன நடந்திருக்கலாம்னு ஹோரஸ் சொல்லிட்டு மாலரிய சொல்றாரு எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிட சொல்லி. ஹாரோல்டு நார்மனை கூப்பிட்டு ஹோரஸ் சந்திக்க வைக்க போறாருன்னு சொல்றாரு. நடுவர் பயந்து போயிட்டாரு, கூண்டோடு விழுந்துடுவேன்னு. ஆனா நார்மன் சொல்றாரு போய் பேசுன்னு. ஹாரோல்டு ரொம்ப சில்லன்று சொல்லிட்டாரு, நார்மன் கேட்ட மாதிரி குறைஞ்ச தண்டனை கொடுத்ததுனால. நார்மன் சொல்றாரு, நாங்க உங்களை சட்டவிரோத பணத்தில ஊதியம் கொடுத்திருக்கோம், எல்லா வழக்குலையும் உங்களுக்கு தான் கொடுத்திருக்கோம். இப்போ எஸ்கேப் பண்ண முடியாதுன்னு. அவள் ஒலிவியா ஒரு புலியைப் போல தன்னிலும் ரொம்ப இளம் வயசு ஆண்டனிய பிடிச்சு புரட்டி போடுறா. அவன் எவ்வளவு சொன்னாலும் நான் உன்னை காதலிக்கிறேன் அவளுக்கு அவன் பணத்தை பார்த்துதான் இருக்கான்னு தோணுது. அவள்தான் ஹோரஸ் வீட்ட பேர்ல கொள்ளையர்களை அனுப்ப சொன்னா. ஆனா ஆண்டனி சொல்றான் கொள்ளையரை கிடங்குக்கு வரல்னு. ஒலிவியா கடுப்பா இருக்கா. அவளுக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்கலன்னா அவள் மகன்களுக்காவது கிடைக்கணும். அப்போ மாலரி போன் பண்றா. அதிர்ச்சி செய்தி, நார்மன் அவள் மகனை கொன்னானாம். அடுத்து வாணிக்கு போன். அவனால அவன் பொம்மை சார்லஸோட ஒன்னு சேர முடியாதுன்னு கேள்விப்பட்டதும் அவனுக்கு நம்ப முடியல. இன்னொரு பக்கம் கிம்மி, அவள் அக்கா சில்வியை கடத்தின பிடிச்ச மனுஷனை பிடிக்கணும்னு ஆவேசமா இருக்கா. ஜுவல்ஸ் கிட்ட போகணும்னு அவளுக்கு தோணுது, அல்லது ஹோரஸ் வீட்டுக்கு போகணும்னு தோணுது. ஆனா ஏஞ்சல் அவளை சாந்தப்படுத்துறான். போலீஸ் அவளை தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்றான். அவ ஒருத்தர ரோட்டில் இடிச்சு போட்டுட்டு ஓடிட்டாளே. ஆனா கிம்மிக்கு எல்லாமே அலுத்து போச்சு. ஜெயில் போனாலும் பரவாயில்லைன்னு ஆகிடுச்சு. அப்போ ஜூல்ஸ் சம்பவ இடத்துக்கு வருறா. போலீஸ் இன்ஸ்பெக்டர், சரி கேளுங்க, காரிலிருந்து கடிகாரம் கிடைச்சது. அது சார்லஸோடதுன்னு ஜூல்ஸ் உறுதிப்படுத்தினான். சார்லஸ் இறந்துட்டான்னு நிஜமா புரியுது. அதனால இந்த கேஸ் வெளியில வரக்கூடாதுன்னு ஜூல்ஸ் போலீஸ்காரர்கிட்ட கெஞ்சினான். போலீஸ் அவங்க கையில இருக்குன்னு சொல்லி கேஸ் மறைக்க சொன்னான். அப்புறம் நார்மனை போன் பண்ணி சார்லஸை கொல்ல சொன்னானான்னு கேட்டான். நார்மன் காரை எரிச்சு சிரிச்சுக்கிட்டே பார்த்தான்னு சொன்னான். ஜூல்ஸ் ஹோரஸுக்கு வேலை பண்றானான்னு நார்மனுக்கு சந்தேகம். அப்புறம் ஒலிவியாவை பத்தி சொன்னான். அவ ரொம்ப கெட்டவள், பிரார்த்தனை எல்லாம் வேலை பண்ணாதுன்னு கத்தினான். கிம்மி அம்மாவை போன் பண்ணா. சில்விய பத்தி கேட்டா. அம்மா ரொம்ப இளமையா இருக்கா பாருங்க. மிஸ் எம் எல்லாரோட இளமையையும் உறிஞ்சி குடிச்சிடுவா. கிம்மி அம்மாவுக்கு சில்விய மேல கவலையே இல்ல. அப்ப ஸ்டெப் டாட் ஃப்ராங்க் தான் சில்விய மேல தப்பா பண்ணிருப்பான்னு கிம்மிக்கு சந்தேகம். ஃப்ராங்க் என்ன பண்ணான்னு தெரிஞ்சா கொன்னுடுவேன்னு கிம்மி மிரட்டினா. சில்விக்கு அப்போ 16 தான் வயசு. ஐயோ, கிம்மிக்கு 10 வயசுன்னா சில் ஓடி போக மாட்டான்னு அவளுக்கு தெரியும். அம்மா வீட்லயே அவளை வித்துட்டாங்கன்னு உறுதியாச்சு. அப்புறம் ஜூல்ஸ் அந்த சடலம் சார்ல்ஸ்னு அறிவிச்சாரு. ஒரு சைடு ரோட்ல கொலைன்னு சொன்னாரு. ஹோரஸ் நார்மன் தான் பண்ணான்னு நினைச்சான். ஒலிவியா அழுதுகிட்டே வந்தா. அவங்க பையனை பத்தி கதறினா. நார்மனை தான் குற்றம் சொன்னா. ஜூல்ஸ் அப்படி சொல்லாதேன்னு சொன்னா. அவள் அவரோட. அடேங்கப்பா, அவரோட கையில இருக்கிறதையே பிடிச்சு பிழிஞ்சா. ஜூல்ஸ் சரண்டர் ஆகிட்டாரு. ஒலிவியா ரொம்ப டஃப். அப்புறம் ஹோரஸ் நார்மனை தேடி போன்னு ஜூல்ஸ் கிட்ட சொன்னான். சடாரென்னுராய் வந்து என்னையே கேட்டான். அவன் சார்ல்ஸ் இல்லாம அவனே சாகணும்னு அவன் அம்மா அப்பா கனவு கண்டாங்கன்னு சொன்னான். ஹோரஸ் சரியான்னு சொல்லல. ஒலிவியா கடுப்பாயி அவனை அடக்க கத்தியை வீசிட்டா. அவனுக்கு ஏன் இவ்வளவு சலுகைன்னு கேட்டா. ராய் சும்மா போய் ஒருத்தனா உட்கார்ந்துட்டான். மல்லரி அவனை எரிச்சலா பண்ண பின்னாடியே போனா. முத்தம் கொடுத்து கட்டிப்பிடிச்சு நடிக்கணும்னு சொன்னா. ராயோட அம்மா அப்பா பாக்குறாங்கன்னு சொன்னா. ராய் சொன்னது, அண்ணன் இறந்துட்டதுல சோகமா இருக்கிற மல்லாரி பார்த்தா நல்லதுன்னு இருக்கு. சார்லஸ் இறந்துட்டாருன்னா அவருடைய பங்கு எல்லாம் நமக்கு பிரியுமேன்னு சொல்றா. ஆனா ராய் அது கொலைன்னா தாத்தா வச்சிருக்கிற விருப்பப்படி யாருக்கும் ஒண்ணுமே கிடைக்காதுடான்னு கத்தறாரு. எனக்கு ஒண்ணுமே இல்லையேடா, இந்த பங்குதான் எனக்கு வாழ்வு. இல்லன்னா நான் ஆண்களை தேடி அலையணும்டான்னு மல்லாரி கதறி அழுறா. ஏஞ்சல் கார் தேடி போறான். கிம்மி மழையை பார்த்து சில்வியை பத்தி எல்லாம் சொல்லி அழுகுறா. அவளை மீட்டு வருவேன்னு சத்தியம் பண்றா. கிம்மி கோபப்பட்டா அளவுக்கு மீறி போயிடுவா. ஜூல்ஸ் பாஸ் கிட்ட போக விடக்கூடாதுன்னு மழை பயந்து போறா. கிம்மிக்கு டிண்டா வீட்டு முகவரியை சொல்றா. ஏஞ்சல் அவளை சமாதானப்படுத்த முயற்சி பண்றான். ஆனா கிம்மி அவனை அங்கங்கன்னு கட்டளையிட்டு ஆளாக்குறா. வேணி தாங்க முடியாம அழுதுட்டு இருக்கான். மல்லாரி சார்லஸ் இறுதிச்சடங்குல போக ஷூட் வாங்கிட்டு வான்னு கட்டளையிட்டதும் தான் அவன் அழறது நிக்குது. சார்லஸ் வீட்டுக்குள்ள போனதும் அவன் காதலனை நினைச்சு இன்னும் கொஞ்சம் அழுதுட்டான். அப்போ சார்லஸ் உள்ளே வர்றான். பார்னிக்கு, நான் கருப்பு பிசாசு பார்த்தேன். சார்லஸ், உள்ளம் பதைபதைக்க ஆச்சரியமா இருக்கு.
அவன் ஸ்ட்ரிப் கிளப்பில கொள்ளையடிக்கப்பட்டதையும் அவங்க அவன் காரையும் கடிகாரத்தையும் எடுத்துட்டு போனதையும் சொல்றான். பார்னி எல்லாரும் அவன் இறந்துட்டான்னு நினைச்சிட்டு சோகப்படுறாங்கன்னு சொல்றப்போ சார்லஸ் சும்மா டோல் ஷ்ரக் பண்றான். அவன் குடும்பத்துக்கு அவன் மேல அன்பு இல்லைன்னு அவனுக்கு தெரியும். அப்புறம் வன்னி கிட்ட யாருக்கும் அவன் உயிரோட இருக்கான்னு சொல்லாதேன்னு சொல்றான். கிம்மி ஏஞ்சல் பெரிய பிண்டர் வீட்டுக்கு வந்த உடனே கிம்மி துப்பாக்கி பிடிச்சிக்கிறா. ஏஞ்சல் தடுக்க முடியல. கிம்மி கதவை உடைச்சு சில்வியா எங்கன்னு கேக்குறா. ரொம்ப சண்டை. கிம்மி ஒரு சேர் எடுத்து பிண்டர் பின்னாடி அடிச்சிடுறா. ஏஞ்சல் அவங்க இருவரையும் சமாதானப்படுத்த நடுவுல நிக்கிறா. அவங்க அந்த பொண்ணு எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா மோனிக் மாதிரி இருக்கிறவ சிரிச்சு லாரி டிரைவர்கள் சில்வியாவை ரசிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றா. கிம்மி சீறி போய் பிண்டரை தலையில சுட்டு கொன்னுடுறா. கிம்மிக்கு போதும். ஹோரஸ் ஒலிவியாவை வீட்டுக்கு பொண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆனா ஒலிவியா அங்கேயே இருக்கிறா. மல்லரி ஜேடபிள்யூஎஸ் கிட்ட வந்து நார்மன் வீட்டுக்கு வந்தா ரொம்ப கலவரமா ஆயிடும்னு சொல்றா. அப்புறம் கொலை யார் மேல போடலாம்னு யாரையாவது கண்டுபிடிங்கன்னு சொல்றா. அப்புறம் ஜூல்ஸ்க்கு கால் வந்தது. கால்வின் ஒரு சடலம் மோட்டலுக்கு முன்னாடி. அதோட பின்புறம் ரொம்ப ரொம்ப தடிமனா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இந்நேரம் கிம்மி கடுப்பா இருக்கா. என்ன பண்றதுன்னே தெரியல. ஒருத்திக்கு நல்லா யோசிக்கிற மனசு இல்ல. ஏஞ்சலை காரை ஓட்டுன்னு கட்டளையிட்டா. ஏஞ்சல் பயந்து போயிட்டான். ஆனா ஃப்ரெண்டுவை விட்டுட்டு போக முடியல. ட்ரம்புக்கு ஓட்டு போட்டதுக்கு இப்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. ஜூல்ஸ் மோட்டலுக்கு போனாங்க. என்ன நடந்ததுன்னு பார்க்க. கேஸ்ல இருக்க ஆபீசர் சொன்னாங்க சடலம் சாக்குறதுக்கு முன்னாடியே சாகிடுச்சுன்னு. ஜூல்ஸுக்கு பயம். விசாரணை பெரிய பிரச்சனை. ஸ்ட்ரிப் கிளப்புக்கு கேஸை சீக்ரெட்டா வச்சுக்க சொன்னாங்க ஆபீசர் கிட்ட. இது கதையில ஒரு பெரிய ஓட்டை. கருப்புக்காரங்க போலீஸ எப்படி இவ்வளவு கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஒரே ஒரு சாட்சி டெப்போ கிம்மி காரை அந்த சடலம் மேல மோதினாப்ல பார்த்தான்னு சொல்றான். சண்டை போட்ட பிறகு கிம்மி மூளைய பணத்துக்கு தொட்டு பார்த்தேன்னும் சொல்றான். அதுக்காகத்தான் கிம்மி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டான். டெப்போ அவ்வளோ சாமர்த்தியமா இல்ல. ஜூல்ஸ்க்கு ஒருடியா வந்தது. டெப்போவை கூட்டிட்டு போய் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொன்னாங்க. சில காசுக்கும் போதைப் பொருளுக்கும் மாத்திட்டு கால்வின் டெப்போ வை வீட்ல ரொம்ப ஹை பண்ண சொல்றான். அந்த மாலேர் ஹோரஸ் ஒலிவியா முன்னாடி சின்ன புள்ளைய மாதிரி நடிச்சு அவங்க 2 பேரையும் ஏமாத்துறான். அப்படித்தான் எப்பவும் பண்றான். திடீர்னு நார்மன் உள்ளே வந்து எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்றான். ஒலிவியா கடுப்பா அவனை பிரிச்சு போடணும்னு ஆசைப்படறா. ஆனா நார்மன் அவன் அண்ணன் கூட சண்டை போட்டு தன்னோட வேலையை பாக்குறான். அவங்க அப்பா அவங்க குடும்பத்துல யாருக்கும் காதல் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டான்னு அவன் அறிவிக்கிறான். ஆனா நார்மன் அவன் மனைவிய ரொம்ப காதலிச்சான். அவளை கொன்னவனை கண்டுபிடிக்கணும்னு தீர்மானிச்சுட்டான். எல்லாரும் சண்டை போட்டுக்கிறப்போ சார்ல்ஸ் கேக்கிட்டு உள்ளே நுழைஞ்சான். அவன் கார் திருடப்பட்டதா சொல்றான். அவன் உயிரோட இருக்கிறத பார்த்து ஒலிவியா ரொம்ப சந்தோஷப்படறா. அவங்க பிடிச்ச மகன் உயிரோட இருக்கானேன்னு. நார்மன் சந்தர்ப்பம் கிடைச்சா அவனை கொல்ல முயற்சி பண்ணுவான்னு அவன் நம்புறா. அப்பதான் ஜூல்ஸ் டெப்போவை இழுத்துட்டு உள்ளே நுழைஞ்சான். டெப்போ ரொம்ப ஹைவா இருந்ததால எதுவும் பேச முடியல. டெப்போ எனாவ கொன்ன ஒருத்தர்னு ஜூல்ஸ் எல்லாருக்கும் சொல்றான். அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு வீட்டை பேய் கிட்ட போறப்போ அந்த நைட்டா வா ஓடி மோதிட்டாங்கன்னு சொல்றான். அதுக்கு ஆதாரமா ஒரு வீடியோ காமிக்கிறான். நம்ப முடியல. நார்மன் கொலை பண்ணணும்னு ஆசைப்படுறான். ஆனா ஜூல்ஸ் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறேன்னு சொல்றான். கடைசி தடவை போல கை களைக மாட்டாதேன்னு கெஞ்சுறான். அப்புறம் மாலரி ஜூல்ஸ பாட்டுக்கு பாராட்டுறா. ஜூல்ஸ் 2 சாதாரண மனிதர்களை பிடிச்சு வச்சு ஏஐ வச்சு வீடியோ உருவாக்கினேன்னு சொல்றான். நார்மன் நம்பிட்டான்னு இருவரும் நினைக்கிறாங்க. அது அவனை அமைதிப்படுத்தும்னு கூறுறாங்க. கிம்மி ஏஞ்சல் கிம்மி அம்மா ட்ரெய்லருக்கு போறாங்க. புது கார் நின்னுருக்கு. எப்படி வாங்கினீங்கன்னு கிம்மி லெஸ்லி கிட்ட கேக்குறா. சில்வியா ஏன் வித்துட்டீங்கன்னு கேக்குறா. பதில் சொல்லாம ஃப்ரேங்க் நர்ஸா வேலை பண்ற கிம்மிக்கு புத்தி இல்லன்னு சொல்றான். ஸ்ட்ரிப்பிங் பண்றாளான்னு கேள்வி கேக்குறான். கிம்மி கடுப்பா ஃப்ரை பான் அடிக்கிறா. ஃப்ரேங்க் அவளை தள்ளுறான். ஏஞ்சல் துப்பாக்கியோட உள்ள நுழைஞ்சிடுறான். கிம்மி சொன்னாலும் சுடல. போயிடுறாங்க. இல்லைன்னா நான் அடுத்த நாள் அந்த 2 பேரையும் சுட்டு புடுங்கிருவேன். ஹோரஸ் 2. ஹாரோல்டு வேணி 2 பேரும் வந்தாங்க. ஹாரோல்டு சூப்பரா நடிச்சான். ஆனா பயம் தெரிஞ்சிச்சு. ஹோரஸ் கேட்டான் நார்மனை சந்திச்சியா. ஹாரோல்டு இல்லன்னு சொன்னான் அடிக்கடி பார்க்கலன்னு. அப்புறம் ஹோரஸ் ஒரு பெட்டிய காமிச்சான். ஜட்ஜ் கிட்ட டைமடைன் எடுத்து வாயில வைக்க சொன்னான். யோ என்ன கிளைமாக்ஸ். டயமடைனை ஒளிச்சு போட போறானோன்னு பயந்து ஹாரோல்டு சொல்லிட்டான். நார்மன் பணம் செலவை பண்றான். ஆடம்பர கூடம் நடத்துறான்னு. ஆனா அவன் எங்கே பணம் வாங்குறான்னு தெரியாதுன்னு சொன்னான். ஹோரஸ் அவன் கையை குத்திட்டான். தண்டனை ஜட்ஜ் நல்லா தப்பிச்சிட்டீங்கன்னு சொன்னான். டயமடைனை உபயோகிக்கலன்னு. அப்புறம் வேணி கிட்ட போனான் ஹோரஸ். 2 மகன்களாலும் நிஜமா நீ சப்பட்டிருக்கான். நன்றி இல்லாதவங்க எதுவும் பயனில்லாதவங்கன்னு சொன்னான். பணக்கார வீட்டுல பிறக்கலன்னா எப்படி வாழ்க்கை நடத்திருப்பாங்கன்னு கேட்டான். வேணி பயந்தான். ஹோரஸ் சார்லஸ் கூட வேணிய சேர்த்திருக்கான்னு தெரிஞ்சிருச்சோன்னு பயந்தான். சோஷியா ஹோரஸ் தெரிஞ்சுக்கல. அப்பா விலையை பார்க்க சொன்னான்.
அப்புறம் அவனுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சாச்சுன்னா வன்னி தான் அவன் மகன்னு ஆசைப்படுறான்னு ஒத்துக்குறான். மத்த 2 பையன்கள் இல்ல. வன்னிக்கேன்னு தெரிஞ்சா உங்களை என்ன பண்றீங்கன்னு தெரியும். கால்வின் டி லிண்டர் வீட்டுக்கு போய் பாக்குறான். அவங்க சடலமா கிடக்குறாங்க, உடம்பு முழுசா. உடனே ஜூல்ஸ் கிட்ட சொல்றான். ஜூல்ஸ் கிம்மியை உடனே கண்டுபிடிக்க சொல்றாங்க. 2 பேரையும் கொன்னப்புறம் கிம்மி ரொம்ப தொல்லைப்படுறா. செல்விய தேடிட்டு இருந்தா. ஏஞ்சலை மோட்டலுக்கு கார்ல போக சொல்றா, ஓய்வெடுக்கணும்னு. ஆனா போலீஸ் காத்திருப்பாங்கன்னு ஏஞ்சல் தெரிஞ்சிருச்சு. ஹாஸ்பிடல்ல போய் பார்க்கலாம்னு முடிவு பண்றாங்க. ரெயின் கிம்மிய சமாளிக்க முயற்சி பண்றா. ஆனா கிம்மி சரியில்ல. ரெயின் ஏஞ்சலை கிளப்புக்கு அனுப்புறா. என்ன தெரியுமோன்னு பாக்க. ஏஞ்சலும் கிம்மியும் கடந்த சில நாளா சேர்ந்து இருந்தது வேலைக்காரங்களுக்கு தெரியாது. கிம்மி சொல்றா ஹோரஸ் ஜூல்ஸோட பாஸ்னு. அவன்தான் ரெயின் ஹாஸ்பிடல் பில் கட்டினான்னு. அவங்க பிபிஎல் சர்ஜரிக்கு அப்புறம். இத கேட்டுட்டு ரெயின் கிம்மியோட போயிடணும்னு ஆசைப்படுறா. மல்லரி வேலைக்கு போறா. ராய் சீரியஸா இருக்கான். சார்லஸ் திரும்பி வந்ததும் யாரும் அவனை பொருட்படுத்தவில்லைன்னு கோபப்பட்டாரு. அவருக்கு சாவே சந்தோஷம்னு நினைச்சிட்டாரு. மல்லேரி கூட எல்லாருக்கும் நல்லதுதான் பண்றீங்கன்னு உசுப்பேத்தினா. அப்புறம் ராய் மல்லேரி வேற யாரோ கூட சேர்ந்து இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. அவங்க பொய்ய பேசுறாங்கன்னு நாட்டிலேயே தெரிஞ்சிடுச்சுன்னு சொன்னாரு. மல்லேரி அது 12 அங்குல பாக்கட்காய் மனமா இருக்கான்னு கேட்டா. ராய் அவளை முத்தமிட மறுத்தார். என் வீட்டு வேலையாள்களை நான் முத்தமிட மாட்டேன்னு கத்தினாரு. ராய் போன உடனே கால்வின் கிடைச்சாரு. அவரையும் நார வைத்து பார்த்தாரு. மல்லேரி மேலேயே இருந்த அந்த வாடைதான்னு உறுதியா சொன்னாரு. கால்வின் ராய்க்கு எனக்கு தான் காதல், அவரு மனைவிக்கு இல்லன்னு சொல்லி தப்பிச்சிட்டாரு. ராய் கோபத்தோட அவரை தள்ளிட்டாரு. என் அண்ணனைப் போல உன்னை நான் பேச மாட்டேன்னு கொதிச்சாரு. அப்புறம் அலுவலகத்துல சர்க்கரை பொடி நார வச்சுட்டு கிம்மி கூப்பிட்டு சந்திக்க சொன்னாரு. கிம்மி சம்மதிச்சா. ஆஞ்சல் இது எல்லாம் சும்மா செய்தில வரல்னு சொன்னதை கேட்டு அவ ஆச்சரியப்பட்டா. ராய் கிம்மிய கிள்ளி போட பாக்குறாருன்னு நினைச்சு ரெயின் கிம்மிய பிடிச்சு நிறுத்தினா. இது எல்லாம் சமீபத்திய கதைகள்ல ஒரு சிறிய பகுதிதான். என்ன கலவரம்?